பொன்மானே சங்கீதம். ஏய் மௌனே இருந்துச்சவா அப்பா டேய் இங்க பாடுறா, இந்த சாக்ஸ் அப்படியே போடாதான்னு கவருக்குள்ள போடுன்னு 100 வாட்டி சொல்லிட்டு நீ கேட்கவே மாட்டேற. எனக்கு கடுப்பாகுது. அதுக்குள்ள எடுத்து போடு. சரிங்கப்பா. அப்புறம் அப்பா உனக்காக ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு போ. ஓகேங்க. சரி இங்க ஒரு நிமிஷம் வா. சாரி ஒரு நிமிஷம் இங்க வா. என்னப்பா இங்க பாடுறா தம்பி, இந்த மாதிரி யாராவது ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன், அப்புறம் சாக்லேட் கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி உன்னை கூப்பிடுவாங்க. நீ போகவே கூடாது. அப்புறம் உன்னை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு வையேன், என்ன பண்ணுவ? அதுவும் பார்த்தீங்கன்னா கையை நீட்டி இங்க ஒரே ஒரு நிமிஷம் வாப்பா அப்படிம்பாங்க. நீ அந்த வீட்டு எட்டி கூட பார்க்க கூடாது. சரி ஏதோ உங்க அம்மா கிட்ட நான் வாழ்றதுனால இந்த மாதிரிலாம் ஏதாவது மாட்டினா தப்பிச்சுப்பேன். ஆனா உன்னால முடியுமா? போ போய் சாப்பிடு, பத்திரமா இருக்கணும். போ. சரிப்பா விடுப்பா. மா ஏதோ கடத்திட்டு போறவங்க கூட வாழ்ந்துடலாம், உன் கூட எல்லாம் வாழ முடியாது எங்க அப்பா சொல்றாருமா. குள்ள பைப்புல எப்படி கோத்துட்டு போகுது பாத்தீங்களா? எல்லாம் அவங்க அம்மா மாதிரியே. The next day. அண்ணா ராபிடோ அண்ணா. ஹலோ ஹாய் அண்ணா. இங்கேண்ணா அண்ணா இங்கே வாங்க. நான் அங்கே வரேன். நான் ஓடிபி. ஹாய் ப்ரோ, ஒரு நிமிஷம். ஏ தம்பி யாரா நீ? ப்ரோ ரொம்ப நேரமா கையை ஆட்டிக்கிட்டே இருந்தீங்க, என்ன தானே கூப்பிட்டீங்க? டேய் இல்லடா போடா. இல்லையா? இல்ல எங்க அப்பா சொன்னாரு இந்த மாதிரி யாராச்சும் கை நீட்டி கூப்பிடுவாங்க, உனக்கு சாக்லேட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கி தருவாங்க அப்படிலாம் சொன்னாரு. என்னது? அப்புறம் என்ன கடத்தலாம் செய்வீங்க அப்படிலாம் சொன்னாரு. அப்புறம் அதான் என்னத்தான் கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன், நீங்க கூப்பிடவே இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கு அவர் சொன்னதுல இருந்தே ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. சரி நீங்க கடத்துற ஐடியா இருந்தா சொல்லுங்க, நானே வரேன். டேய் போடா வீட்டுக்கு பத்திரமா. சரி பாப்போம், பாய். அடிக்கடி இங்க போயிட்டு வந்துட்டு போங்க. புள்ள எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. நான் வானே நம்ம போலாம். வேற எனக்கு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு.